வலியுறுத்துறோம். ஆனால் அதெல்லாம் அந்த விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்ட்டு தான். செவனுக்கு அதில் ஊதுற சங்கு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. நாங்களும் கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் எடுத்து சொல்லிட்டோம். கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 44,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அது தொகுதியிலே இல்லை. அதே போல் தியாகராய நகர், அதே போல் ஆர்கே நகர், அப்புறம் ஆர்கே நகர் கோர்ட்டில் போயிட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. தீவிர சுருக்கமுறை திருத்தம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சார் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாரை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்றதுனா முழுமையான ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு பட்டியல் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம். 2002 பொறுத்தவரையில் அன்னைக்கு ஒரு இதே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர திருத்தம் வந்து அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம் அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்னைக்கு அந்த திருத்தத்தை பண்ணும்போது மத்தியில் வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. 49 லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க. அப்போ ஏன் வந்து திமுக வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்போ ஏன் திமுக வந்து 49 லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், டபுள் என்ட்ரி இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், ஏ தொகுதியில் இருக்கும் பி தொகுதியில் இருக்கும், இப்படிப்பட்டவங்களும் அடையாளம் கண்டு எடுத்தாங்க. அதே முறையை வந்து இன்னைக்கு வந்து செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். அதனால் வந்து அந்த சாருக்கு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மனதோடு வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க, நாங்கள் வேணும்னு போயிருக்கோம். நாங்கள் அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம், அதுக்குள்ளே போக விரும்பல. இப்போ உண்மையிலே என்ன நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை வந்து செய்யணும்னு சொல்லும்போது இங்க வந்து ஆளும் வந்து இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றது வந்து ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் வந்து இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை வந்து சிதைக்கின்ற வகையில தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அந்த பணி செய்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு, சென்னை மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் வந்து அந்த இது எலெக்ஷன் ஆபீசர். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க, நீங்க அவர் எடுப்பாரானா எடுக்க மாட்டார், உங்களுக்கும் எடுக்க மாட்டார், எங்களுக்கும் எடுக்க மாட்டார், யாருக்கும் ஃபோன் எடுக்க மாட்டார். ஆனா சென்னையில் 2 பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார். ஒன்னு சேகர் பாபு, இன்னொன்னு வந்து மாசு. இந்த 2 பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார். அப்ப இந்த 2 பேர் கைத்தடியா, இந்த 2 பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவர்களுடைய ஏவலாளாக அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் வந்து காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் வந்து உண்மையான வாக்காளர்கள்லாம் வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வந்து அவர்கள் என்ரோல் பண்ணாம திமுக மட்டும் வந்து என்ரோல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய நடவடிக்கை இருக்கு. அதனால அவர் குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்புத்தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கும் சரி, இல்லை என்றால் வந்து வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்புத்தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல வந்து பாகம் வந்து 1200 ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல வந்து ஒரு பூத்துக்கு தான் வந்து ஒரு பிஎல்ஓ இருக்க முடியும். ஆனா அந்த பிஎல்ஓ வந்து அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஎல்ஓ எடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் யாரு அந்த எக்ஸிகியூஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷனர் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ் இருப்பாங்க, ஏஆர் இருப்பாங்க, இஆர் இருப்பாங்க, எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து
ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ற அளவுக்கு நான் 148வது பாகத்தை நான் பாக்குறேன்னா அந்த பாகத்துல என்ன பண்றது, இவர் நேர்மையா பாக்குறான், அவர் தள்ளிடுறவர் டிஎம்கேல போடுறது, டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்க சொல்றாங்க. எங்க வீடு விட போறாங்க. பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கொடுப்பதும் வாங்குவதும், பாரம் கொடுப்பதும் பாரம் வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்ஓட வேலை. அது மட்டும் இல்லாம வீடு வீடா போகணும், அதுவும் பிஎல்ஓ வேலை தான். ஆனா அசிஸ்ட் பண்றது பிஎல்ஏ 2 வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு அவர் போகலன்னாக்கா நம்ம பிஎல்ஓ போய் சொல்லலாம், இந்த மாதிரி அந்த வீடை விட்டுட்டீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது சென்னையிலயும் தமிழ்நாடுனா, ஒரு கோயில் இந்த மாதிரி திமுக காரங்க வீடு, அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓ மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரெல்லாம் போட்டு அந்த ஃபார்மை முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது எப்படி ஜனநாயகம் அது. இது சென்னையிலேயே பல இடங்கள்ல நடந்திருக்குது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு வீடா போறது கிடையாது. அதிகாரிகளை மிரட்டி வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி அவங்க பல்கா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்யுது. தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு சென்னை